Okay. Alhamdulillah rabbil alamin wassalatu wassalamu ala asyrafil mursalin wa ala alihi washabihi ajma'in. Rabbi ishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. சீரால ஒரு ஸ்டெப்பை நான் முடிச்சுட்டு ஜென்ரலாக தலைப்போட பார்த்துக்கூட திரும்ப அடுத்து சீராவுக்கே வர ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதாவது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லைஃப்பில் நுபுவத் வரையான பதியத்தை நான் இதுக்கு முன்பு பார்த்தேன். வஹி இறங்கும் வரை அடுத்த ஸ்டெப் வந்து வஹி இறங்கினத்தில் மக்கா பீரியடில் தான் வஹி இறங்கினத்தில் இருந்துள்ள ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் தான் அடுத்த பீரியடுக்கு வந்து முதல் 3 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வரலாற்றில் என்ன நிகழ்வுகள் நடந்தது, எப்படி அதை நீங்கள் படிப்புகளை பற்றி கொள்ளலாம், அவர் என்னென்ன விஷயங்கள் எடுத்து விட்டால் நாங்கள் அடுத்த பதில கண்டினியூவாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பார்த்தோம் நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்பே மக்காவில் ஒரு ஆக்டிவ் மெம்பராக ஆக்டிவ் சோசியல் ஒர்க்கர்கள் எல்லாம் ஒரு ஆக்டிவான ஒரு மெம்பராக இருக்கிறார். அந்த சமூகத்தில் ஒரு ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணுன்றதுக்காக அந்த சமூகத்தை முன்னேற்றணும் அல்லது அந்த சமூகத்துக்கு ஒரு கண்ட்ரிபியூஷன் ஒன்று பண்ணணும் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்டிவாக இயங்கி கொண்டிருந்தார்ன்றதை நாம் பார்த்தோம். அப்படி ஆக்டிவாக இயங்கி கொண்டிருக்கும் போது ஒரு தெரியும் மேரி பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வருஷத்துக்கு ஒரு தான் வஹி கிடைக்கும். 25 மேரி பண்ணுறார். 40 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் முதலாவதாக இறங்குது. அப்போ அந்த மேரி பண்ணதுக்கு பிறகுள்ள பீரியட்ல பிஸ்னஸில் ஈடுபட்டு கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட கடைசி பகுதி, அதாவது 40க்கு கிட்டவாகிற மாதிரியான காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையாக ஒரு சர்டன் டைமை வந்து ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட பீரியடோ அல்லது ஒரு இயரில் குறிப்பிட்ட டைமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியே போய் ஒதுங்கிற ஐசோலேஷன் ஒரு ஸ்டெப் கொண்டு எடுக்கிறார். இப்போ அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்தெடுத்துக்கொண்ட சூஸ் பண்ணின இடம் தான் ஹிராக்கு. அன்றைக்கு அதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஒன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல குகைகள் இருந்திருக்கலாம் தானே, மக்காவில் பல இடங்கள் இருந்திருக்கலாம். இந்த இடத்த தெரிவு செய்யறதுக்கு பிரதானமான காரணமாக இருந்திருக்கும் கன்வீனியன்ஸ். ஒன்று பக்கத்தில் தூரம் குறைவாக இருந்திருக்கும் நபி அவர்களுக்கு நடந்து போகிறதுக்கு. அடுத்த அதே நேரம் அவர் எதிர்பார்த்த வேலையை செய்யறதுக்கான ஒரு பொருத்தமான இடமா இருந்திருக்கலாம் இந்த இடம். இப்போ அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி போய் தனிமையாக இருந்துட்டு வாரது இது எல்லாம் அவர் ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியில் அதை செஞ்சு கொண்டிருக்கிறார். பிஸியான லைஃப் உள்ளுக்குள்ள சோசியல் ஒர்க் ப்ளஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, ஒய்ஃபோட சேர்ந்தவோட பிஸ்னஸ் வேலை பார்க்குறது, தொழிலை செய்கிறது, அதோட இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டு போகிறார். அப்போ இது உங்களுக்கு நபிக்கே தெரியாமல் இருந்திருக்கும். செய்கிறேன் சில இது அதாவது நான் நபியாக தெரிவு செய்யப்பட போகிறேன்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் எங்களுக்கு எதிர்பார்க்கல, எனக்கு தெரியாது அதை பற்றி. இப்போ ஏதோ பொதுவான சில நோக்கங்களுக்கு தான் அதை நபி அவர்கள் செய்கிறார்கள். இப்போ இதை பற்றி ஏன் அப்படியான ஒரு தேவை என்று நபி அவர்களுக்கு வந்துச்சு பற்றி சில முடிவுகளை நாங்கள் கொடுக்கிறாங்க. அதில் முதலாவதாக பிரதானமாக கொடுக்கப்பட்டது என்னென்னா, உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் நபி அவர்கள் வஹி கிடைச்சதுக்கு பிறகு வார அதே கடமைகள் இதுக்கு முன்னுக்கும் இருந்தது. உதாரணமாக நோன்பு எங்களுக்கு கடமையாகப்பட்டு, ஆனால் இதுக்கு முன்னுக்குள்ள சமூகங்களுக்கும் கடமையாகப்பட்டிருந்தது. சில வேறு அமைப்புகள் இருந்திருக்கலாம். அப்போ தொழுகை இப்படி ஒவ்வொரு கடமையும் இதுக்கு முன்னுக்கும் இருந்திருக்கு. எனவே பின்பற்றி வந்ததில் இதுக்கு முன்னுக்கு ஈசா நபிக்கு பிறகு கிடைச்சி வந்த மார்க்கத்தில் எச்ச சொச்சங்கள்ல இருந்து சில வேலை அந்த வணக்க வழிபாடுகளை
டார்கெட் பண்ணியும் அதை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈராக்குள்ள போய் தனியாக இருந்து அந்த இபாதத்துகளில் ஈடுபட்டிருக்கலாம். அது ஒரு நோக்கம். ரெண்டாவது சொல்லப்படுற நோக்கம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மன ஆறுதலை தேடி, ஒரு பிஸியான ஒரு லைஃப்ல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி மன ஆறுதலை தேடி ஒரு மென்டல் ரிலாக்ஸுக்காக ஒரு தனிமையில் இருந்து கொண்டு தியானங்கள் ஈடுபட்டு ஒரு குறிப்பிட்ட சர்டன் பீரியடை கழிக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. இப்போ இஸ்லாத்து தியானம் உள்ளது. இப்போ கரண்ட் எக்ஸிஸ்டிங் இஸ்லாத்து தியானம் உள்ளது. தியானம் இது விக்ர் செய்கிறா தானே, விக்ர் செய்வோம் சிஜித்தில் போய் கன்சன்ட்ரேட் பண்ணுறது தியானம் இல்லை. புத்தா அது மாதிரி இல்லை. காட்டில் போய் தியானம் பண்ணுவாங்க. மெடிடேஷன் தானே அது. அது இல்லை, நாங்கள் அந்த வேர்ட் தான் தியானம் பண்ணுறது. அதில் இங்கிலீஷில் நாங்கள் இந்த மெடிடேஷன் என்ன சொல்கிறது, தியானம் பண்ணுறது என்ன, சில வாயால் என்னவாறு சொல்லிக்கொண்டு மென்டல் கன்சன்ட்ரேஷன் தான் அதில் என்ன ஒருநிலைப்படுத்தி கன்சன்ட்ரேட் பண்ணிக்கிறது தான் அதில் ஒரு மெஸ்மரைசம் என்னுடைய. அது தியானத்தில் ஒரு 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 வகை, ஒரு ஒரு என்ன ஒரு ஃபேஸ். அது மாதிரி புத்தரும் இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. அவர் 3 இன்சிடென்ட் நடக்குது அவருக்கு அந்த ஹிஸ்டரியில் வர்றது என்னது, அவர் கிங்கா இருந்து மன்னராக போறவர் இல்லையா, அடுத்த மன்னர் அவர் தானே. அவராக இருக்கும்போது இந்த ஒரு சாவை காண்றாரு அப்படின்னு 3 இன்சிடென்ட் காண்றாரு தானே. கண்டத்துக்கு பிறகு இந்த இது ஒரு பொருத்தமில்லாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு விளங்கி அவர் தனிமையில போறார். போயிட்டு அவருக்குள்ள ஏதோ ஒரு முறையில மெடிடேஷன் பண்ணிடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர அது மாதிரி பலர் வந்தா கூட. இப்ப திருவள்ளுவராக இருக்கலாம், அல்லது அந்த தமிழ் இதுல வர முனிவர்கள் வர பாக்குறோம், விஸ்வாமித்ர முனிவர். அப்படி என்னன்னா ஒவ்வொருத்தரும் அந்தந்த அந்தந்த பீரியட்ல கண்டெக்ட்ல தேவைக்கேற்ப மாதிரி அவங்க என்ன சில ரிலீஃபுக்காக அந்த இடத்துக்கு கடைசியா போய் செஞ்சுதான் அந்த இடங்க. அது என்னன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கடைசி தீர்வு கடவுளை நோக்கி போறதானே, ஒரு கோட்டு போறதானே. இப்ப எங்களுக்காக ஒரு முறை உண்டிக்குது, எங்களுக்கு தெளிவான ஒரு மெத்தடும் வேயும் இருக்குது. அல்லாஹ் தாலாவோட பொறுத்து சுஜூத் இருக்குது, தொழுகை இருக்குது, திக்ர் அவுராதல் இருக்குது, துவாக்கள் இருக்குது. அப்படி பல பல வழிகளில் எங்களுக்கு அல்லாஹ் தாலா நாடி எங்களுடைய தனி கிளாஸோட சுஜூதில் அல்லாஹ் தாலாவை மட்டும் என்ன சொல்ற சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி நாங்கள் அதை பிரேஸ் பண்ணிக்கொண்டு எங்களை தியானம் செய்யறதுக்கு ஒரு வழி கிடைக்காதாக்க அவர் ஒரு வழியை தேடிக்கொண்டு ஒரு மெத்தட்ல செஞ்சிருக்கோம். அதனால ஒவ்வொரு பேட்டர்ன்ல ஒவ்வொரு ரூபத்துல இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்றைக்கு கண்ட என்ன ஜாஹிலியா சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா, ஜாஹிலியா சமூகத்துல நல்ல முடி சொல்றதுக்கு தேடித்தான் கண்டுபிடிக்கும் நல்ல விஷயங்கள். அவங்களோட சமூகத்துல இருந்த இப்போ குட் குவாலிட்டிஸ் எடுத்தோம்னா அதை நாங்கள் மெஜாரிட்டி குட் குவாலிட்டிஸ் இல்லை அந்த சமூகத்தில். ஒரு வந்தாருக்கு ஒரு விருந்து கொடுக்குறது, அல்லது ஒரு வீரம் பிரேவாக நடந்து கொள்ற, பின்வாங்கி ஓட்டுறது இல்லை. அடுத்தவனுக்கு உதவி செய்யறதுலே ஒரு அவங்களோட அந்த இதுக்குள்ள உதவி செஞ்சு அந்த அந்த ரேங்க்ல தான். இப்படி ஒரு சில நல்ல விஷயங்களை தவிர மற்றபடி பார்த்தோம்னா இன்றைக்கு நாங்கள் இதெல்லாம் மோசம் பண்ணோம். அதுதான் கூட இருந்துச்சு, கூடுதலா நல்லது இல்லாமல் இருக்கிற இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வெறுக்கிற விஷயங்கள், ஹேட் பண்ற விஷயங்கள் தான் கூடுதலாக இருந்துச்சு. பெண்களை கொள்றதா இருக்கலாம், அல்லது குழந்தைகளை கொள்றதா இருக்கலாம், பழி வாங்குறதா இருக்கலாம், அல்லது தண்டை செல்ஃபிஷ் விஷயத்துக்காக எதிரி செய்யக்கூடிய எந்த லெவலுக்கும் போகக்கூடிய ஒரு லைஃப் தானே அவர் வாழ்ந்து இருந்தார். அப்போ இதுகளெல்லாம் பார்த்துக்கொண்டு இதுல இந்த ஒரு மென்டல் ரிலீஃப் ஒன்று எனக்கு கிடைக்கணும்னு சொன்னா அந்த இடத்துக்கு போறது
போய் தனியே இருந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்க்காம இருக்கிறதே ஒரு ரிலீஃப் ஒரு நோக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையை நாடி இருக்கலாம். அது ஒரு ஒரு நோக்கமாக இருந்திருக்கலாம், ஒரு டார்கெட்டாக. அதே மாதிரி இன்னொரு நோக்கம் சொல்லப்படுது. இப்படியான ஒரு சமூகம் ஒன்று இருக்குது, அல்லா மீன சாதிக்குன்னு நல்ல நல்ல விஷயத்தில் செஞ்சு கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் சில இண்டிவிஜுவல்ஸ் நல்ல வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த சமூகத்தில். அந்த சொசைட்டியில் சில இண்டிவிஜுவல்ஸ் நல்ல வேலையை, அவங்க நலிமத சமூகத்தில் இருந்தவர் தானே, சில இண்டிவிஜுவல்ஸ் நல்ல வேலையில செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சமூகம் மாறணும்னு ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருந்தா அதை எப்படி மாத்துறது, அல்லது அது சம்பந்தமா தனியே சிந்திக்கிறதுக்கு ஹிரா குகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைமை பயன்படுத்திருக்கலாம். ஏண்டா அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன வர்ஷிப் பண்ணி இபாதத்துன்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது வஹி வார ஷவ்வால் மாசத்துல. அப்ப என்னன்னா அப்ப ரமதான் மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இருந்திருக்காரு. ரமதானையும் டார்கெட் பண்ணி ரமதான் சம்பந்தமா நோன்பு சம்பந்தமா அந்த இடத்துல அந்த காலத்துல என்ன டீச்சிங்ஸ் கிடைச்சிருந்ததோ, அவைலபிள் என்னென்ன கிடைச்சிருந்தோ அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்காகவும் அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். கம்ப்ளீட் பண்ணப்படுது. ஷவ்வால் ஸ்டார்ட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் லைலத்துல் கத்ர்ல வார ஒவ்வொரு லைலத்துல் கத்ரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த அதுவரை இறங்கினத்தை இடக்கடை தான் இறங்குற அப்படியே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு போவார், அதை ரிப்பீட் பண்ணிட்டு அப்படியே கடைசிக்கு பூர்ணமாகிறது லைலத்துல் கத்ர்ல தான். Wahyu 23 வருஷம் வந்து கடைசி ஹஜ்ஜின்னு சொல்லிட்டு ஃபைனல். இப்போ இந்த இது மாதிரியான சில நோக்கங்களை ஏதோ ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை வச்சுக்கணும் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகைக்கு போய் தனியே இருக்கிறோம். அப்போ அதில் வருது அரஃபா குதுபா கூடுதலாக சில அறிஞர்களோட நிறைய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இல்லை. கூடுதலாக மெஜாரிட்டி சொல்வது என்னன்னா குர்ஆன் கொஞ்சம் மட்டும் நிறைய, ஆனால் அல்லா முழு குர்ஆனை ஒரே அடியாக ரமலானில் எதற்கு அவுட்டும் நோக்கி வச்சுட்டா கொஞ்சமாக முழு குர்ஆனும் ரமலானில் அல்லா இறக்கி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி தான் இருக்கு கீழே உலகத்துக்கு. அது சொல்லிட்டு பைத்துல் மாமூர்ல எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். அது கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கப்படுது. இந்த ஆர்டர் பண்ணி கொடுக்கப்படுது, ரீ ஆர்டர் பண்ணி. இதுல இப்ப இந்த பயணத்துக்கு ஹிரா குகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதும் என்னடா எந்த ஒரு வேலையை செய்யறதுனாலும் நாங்கள் சும்மா திடீர்னு போகிற வேலை இல்லை. அதை நபி ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், நேரத்தோடு ரெடியாக தான் பேசிக்கிறேன். கொஞ்சம் சாப்பாடு என்ன ஸ்நாக்ஸும் தண்ணியும் எடுத்துக்கொண்டு போய்க்கிறாருன்றது தான் வரலாறுல வருது. அப்போ என்னடா அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சர்டன் பீரியட் ஹேபிட்டாக செஞ்சுக்கிறார், நோக்கத்தோடய போய்க்கிறார். இதுக்கு நான் போகத்தானா, இப்போ இதுக்கு நான் ரெடியாக போகணும்னா இப்போ வாட்டர் பாட்டில் வாட்டரையும் எடுத்துக்கொண்டு அதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அதில் எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அப்போ குறிப்பிட்ட டைம் நான் அந்த இடத்துல கழிக்கணும், அதுக்கு நான் ரெடியாக போகணும், இதால் ஏதாவது ஒரு பிரயோசனம் அடையணுன்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அப்படியான ஒரு நோக்கத்தோடு அது தயாராக போய்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ இதில் எங்களுக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு எங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டோ அல்லது என்னவான ஒரு பிளான் ஒன்று இருக்கிறது சொன்னால், அந்த நேரம் நாங்கள் அல்லாஹ் தாலாவோட தனிமையாக உரையாடுறது, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் அல்லாவோட செய்கிறது என்ன துவாக்கள் மூலமாக அல்லாவுக்கு நெருங்கி இந்த நிலைமையில் அப்படியான ஒரு முடிவு எடுக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு நலவாக நன்மையாக அமையும். அதில் நன்மையான முடிவுகளை அல்லாஹ் தாலா எங்களுக்கு அதில் தரலாம். எனவே அதுக்கு தஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம் இருக்குது. அதே மாதிரி தொழுகை சலாம் கொடுத்ததோடு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அல்லது தொழுகையில் நஃபிலான அல்லது சுன்னத்தான தொழுகையில் சுஜூதுடைய நேரம் இருக்குது. அப்போ இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தனிமையான ஒரு உரையாடலை எங்களுக்கு மேற்கொள்ளலாம். அதில் ஹதீஸ்கள்ல வரும் தானே துவாக்கள் வரும், குஸ்னி பஸ்தி இதெல்லாம் வரும். எங்களோட பிரச்சனை எல்லாம் நாங்கள் அதை எடுத்து செல்றேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வரும். எனது கவலையை, எனது ஆதங்கத்தை, என் மனசில் என்னெல்லாம் ஓடிக்கொண்டிருக்குதோ அதெல்லாம் நான் உன்னிடத்துல தெளிவாக எடுத்து கொட்டி விடுகிறேன் அப்படின்னு நபி அந்த துவால வரும். அது என்னன்னா எங்கடா இந்த உரையாடல் தான் அது அல்லாஹ்வோட உள்ள ஒரு டிஸ்கஷன் அல்லது ஒரு கன்வர்சேஷன் தான் அது. அதுக்கு பிறகு ஒரு மென்டல் ரிலீஃப் வந்து கட்டாயம் ஒரு கிடைக்கணும் முஸ்லீமுக்கு. அப்படியான ஒரு உரையாடலுக்கு பிறகு, அப்படியான ஒரு தொழுகைக்கு பிறகு, அல்லது அப்படியான ஒரு துவா பிரார்த்தனைக்கு பிறகு, அல்லது அப்படியான ஒரு திக்ர் ஔராதுகளுக்கு பிறகு ஒரு ரிலீஃப் வந்து கட்டாயம் கிடைக்கும். அப்போ அந்த ரிலீஃப் வந்து என்ன ஸ்பிரிச்சுவலி நன்மையை கொண்டு வரும். அதே நேரம் இன்றைக்கு நாங்கள் இப்போ சயின்டிஃபிக்கலி பார்த்தா ஃபிசிக்கலியும் அல்லது மென்டலி எங்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்துடுமே. ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கலாம் அல்லது பல விஷயங்களுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. எனவே தனிமையில் ஈக்கிறன்றது ஐசோலேட்டாகி நாங்கள் அல்லாவோட ஒரு உரையாடலை மேற்கொள்றது வந்து ஒரு முஸ்லீம்ட லைஃப்ல இருக்கும். மேதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா கோயிலுக்கு போனதோடாக தந்துகிறார். இதை கொண்டு வர இதை ஒரு நல்லதொரு ஒரு கடமையாக இபாதத்தாக காட்டிக்கிற ஒரு இடம் தான் எது ரமதான்ல கடைசி 10 இருக்கிற எத்திகாஃபிட கடமை அப்படித்தான் இருக்குது. எத்திகாஃபை நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எல்லாம் விட்டு போட்டு பள்ளியில் வந்து 100% ஒதுங்கிக்கிறோம். எந்த அளவுக்குண்டா இன்னொரு டென்ட் அடிச்சு கொண்டு இருக்கிற அளவுக்கு சில ஆட்கள் இருக்கிறேன். பள்ளி உள்ளுகளையும் அவங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கிண்டு அதுக்குள்ள மட்டும்தான் அவங்களோட பள்ளியில மட்டும் வாங்கிக்கணும், வெளியே வைக்கலதா தங்கி இருக்கும். வணக்க வழிபாட்டுடன் தங்கி இருப்பேன். தனிமையா பள்ளியில எடுத்து காமிக்கணும், இறங்கிக்கிறது மற்றவங்க எடுத்துக்கா வாயிறாரு. என்னன்னா அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வருடத்துக்கு ஒரு முறை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தந்திக்கிறது. இது மாதிரியான சில ஒரு எங்களுக்கு டெய்லி செய்யறது சந்தர்ப்பம் மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒருக்காவது 10 நாள் இதில் ஓரளவுக்கு ரீகப் பண்ணிக்கலாம். எனக்கு சுருக்கமாக பார்த்த என்ன வரங்குது, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இந்த ஐசோலேஷன்ன்றது வந்து தேவை. அது எந்த மெத்தடில், எந்த மோடில், எந்த டைமில் நாங்கள் எடுக்கிறோம்ன்றது ஒவ்வொருத்தர் லைஃப் ஸ்டைலை பொறுத்து செய்துல இப்போ தான் எடுக்கணும்ன்றது இல்லை. எதுவுமே இல்லாட்டி அதை கடமையாக்கி ஒரு இடம் தான் ஏற்றிக்கா. இப்போ எங்களுக்கு அதில் கூட எங்களுக்கு அதை அடைஞ்சு வரலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை. நான் பார்த்துட்டீங்கள வந்து சீராவை நான் ஈராக்கு வெளியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்துகிறார்ன்றது வந்து எங்களுக்கு இதுக்கு என்னண்டா நபியே இதை விளங்கிக்க மாட்டார். இதுக்காகத்தான் நான் போறேன்றது.
அவருக்கே விளங்கி தான் அல்லாஹ் தாலாவுடைய நாட்டம் என்னன்னா ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றுக்காக அந்த இடத்துல ஒரு ப்ரிப்பேரிங் ப்ராசஸ் நடந்துட்டு அதான் நடச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய 23 இயர்ஸும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது வந்து மதீனா காலத்துல லைஃப் ஸ்டைல் வேற, அதுக்கு முன்னுக்கு வந்து ஹார்ட் டைம்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிச்சது. இதெல்லாம் பின்னுக்கு நடக்க போகுதுன்றதுக்காக இந்த இடத்துல ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது மென்டலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ப்ரிப்பேர் பண்ண ஒரு வேலை திட்டம் தான் ஹிரா கோயிலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்த அந்த நாட்கள். அப்போ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்தோட ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனார். இதை நான் கட்டாயம் இதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இதை செஞ்சாகணும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அதை செஞ்சுட்டு போனாங்க. அப்போ இதில் 40வது வயசு ஆகும் போது சில இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னா அலார்மிங் இன்சிடென்ட்ஸ் வஹி வரப்போகிறதுக்கு மாதிரியான சில ஒரு கனவுட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்றாங்க. ருக்கியா சாதிகா என்ற வரலாற்று சொல்லப்பட்ட உண்மையான ஒரு கனவு உண்டு. அது என்னன்னா அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது, வஹிதான் இறங்க போகுது. என்ன ஜிப்ரீல் அலைஹி வந்து கூட நபிக்கு தெரியாது, யார் வந்த ஏன் வந்த என்னத்தை நடந்ததுன்னு தெரியாது. ஆனா அல்லாஹ் தாலாவுடைய ஒரு நாட்டம் அப்படி ஒன்று நடக்குது. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரளவு ப்ரிப்பேர் ஆகி தயார்படுத்தப்படுகிறார். அல்லாஹ் தாலாவால் இந்த வேலைக்காக தயார்படுத்தப்பட்டு 3வது வருஷம் இந்த தனிமையை ஐக்கியத்தில் வந்து 3வது வருஷத்துல தான் வஹி வருது. ஜிப்ரீல் வர சந்தர்ப்பம் நடக்குது 3rd இயர்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட நீண்ட காலம் தனிமையிலே இருந்தார். நீண்ட ஒரு காலம் அது இந்த அளவு நேரம் இருந்தாருன்றதில்லை, ஒரு ரிமார்க்கபிள் பீரியட் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் அல்லாஹ் தாலா தயார்படுத்தி இருக்கிறார். அதுக்கு பிறகு அல்லது அதுக்கு முன்னுக்கு உலக வரலாறு எடுத்து பார்த்தாலும் முஸ்லீம் அல்லாத என்ன ஒரு சீர்திருத்தவாதியோ அல்லது ஒரு புலவரோ அல்லது அறிஞரோ இப்படி பார்த்தோம்னு சொன்னா அவங்களோட காலத்திலேயும் இப்படியான ஏதோ ஒரு அவங்களோட மார்க்கத்துள்ளுக்குள்ள அல்லது அவர்களுக்கு தெரிந்த ஒரு ஐசோலேஷன் ஒன்று நடந்துச்சு. நடந்துட்டுதான் அப்புறம் அவரை டிக்ளேர் பண்ணுவார், நான் இப்படி செய்யறது இப்படி செய்யணும்னு சொல்லி உலகத்தில் ஒரு என்ன முறை உண்டதே, இந்த முறையெல்லாம் நான் நடக்குது. அதே மாதிரி ஒரு வேலை எடுத்துட்டு தான் இந்த இடத்துல நடக்குது. அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 3வது வருஷம் அவருடைய 40வது வயதுல குர்ஆன் இறங்குது. அல் குர்ஆன் இறங்கின அந்த சந்தர்ப்பத்தை அந்த இன்சிடென்ட் அப்படியே சஹீஹ் புகாரில் ஹதீஜா நாயகி அறிவிக்கிறார் என்ன நடந்தது. உண்மை நடக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேரடியாக தோன்றி ரசூலுல்லாஹ் சொல்றார், ஓதுங்க இக்ரா. ரசூலுல்லாஹ் சொல்றார், மான பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது, உம்மி நபியில் அது எழுதவோ வாசிக்கவோ தெரியாது, அந்த சமூகத்தில் உருவாங்க. அப்போ எனக்கு ஓத தெரியாது. அப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒரு ரசூலுல்லாஹ் அது மூச்சு திணற அளவுக்கு கட்டி பிடிக்கிறார். ஜிப்ரீல் அலைஹி கட்டி பிடிச்சிட்டு ஓத சொல்றார். திரும்பவும் சொல்றார், மான பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. அதுக்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதி காண்பிக்கிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். அப்போ லாங்குவேஜ் அரபிக். அப்போ அப்போ எப்படி எழுதினா இந்த வாக்கம் வந்து அரபிக் லாங்குவேஜ் இருந்தது. அப்போ அப்போ எழுத்துதான் மொத்தம் வாசிக்கிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாசிக்கிறது. ஆனால் அரபை எழுதுற அல்லது வாசிக்கக்கூடிய ஒரு மெத்தட் அந்த 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 கல்ச்சர் அந்த சமூகத்தில் இருந்தது. இவர் சொல்லி கொடுக்குறார், அவங்களுக்கு எழுத தெரியாது. இப்போ அந்த கம்யூனிட்டியில் அவங்க அவங்களுக்கும் வாசிக்கணும், அவங்களுக்கும் வாசிக்க இயலாது. ஏழ்மை அப்போ அப்போ மொத்தமே வந்து எடுக்கேஷன் இல்லை. ஓ அதுதான் வாசிக்கலாம். இப்போ அது உன்னத்தடிக்குன்னா வாசிப்பாரு.
வாசிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு சொல்லியிருந்தா வாசிப்போம். ஓகே ஓகே. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்ததும் ஒரு குரூப்பை வச்சிருந்த எழுதக்கூடிய ஆட்கள் அவர்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எழுதுவாங்க. முஆவியர் அலி, அலீர் அலி, இது மாதிரி ஒரு குரூப் ஒன்று இருந்துச்சு, குத்தாபுல் வஹீன்னு சொல்லிட்டு. அவங்க தான் எழுதுற வேலை செய்யறாங்க. நீ சொல்றதை எழுதிடுவாங்க. கிடைக்கிற அவைலபிள் சோர்ஸை வச்சுக்கொண்டு எழுதினாரு. இலைகள்ல அல்லது தோள்கள்ல இல்லை அந்த ஈச்ச மர மட்டைகள்ல வாரத்தில் ஓகே. அப்போ எழுத படிச்சுட்டாரு. அப்படி எழுதி என்ன மாதிரிட்டா இல்லை இல்லையா? இல்லை. அப்ப 40 வயசு முதல் நான் ஒன்றும் தெரியும் அப்படியா? எது கொண்டு துவக்கப்படுது. அதனால அபூபக்கர் அலி இல்லை அதுக்கு முன்னுக்கு ஒரு நூலா வந்துருது. உங்களுக்கு தெரியுமா? குர்ஆன் உமர் அலி இஸ்லாத்தேற்ற சம்பவம். உமர் அலி இஸ்லாத்தேற்ற சம்பவத்துல உமர் அலி போனா அங்க ஒரு நூல் புக் ஒன்று இருக்குது. ஒரு முஸ்ஹப் அமைப்புல இருக்குது. அது வரையும் இறங்கினது எழுதப்பட்ட தொகுப்புல இருக்குது. அப்ப அதை இவர் குடிக்க பாக்குறவர் தானே. அப்ப அவர் சொல்ற இல்லை அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இதை உதுவோட ஒரு முஸ்லீமுக்கு தான் குடிக்கலாம்னு உதுவோட தான் குடிக்கணும்னு சொல்லி அந்த தடுக்கிறார். அப்ப அந்த சம்பவங்களுக்கு ஆடுது என்னன்னா ஏதோ ஒரு ஃபார்ம்ல அது எழுதினதுகள் தொகுக்கப்பட்டு இருக்குது. அப்ப அது வந்து ஒபிஷியலா தொகுக்கப்பட்ட அபூபக்கர் அலி தான். ஏன்னா அந்த யமாமா போர்ல ஹாஃபில்கள் 70 பேர் கொல்லப்பட்டது. அந்த இடத்துல ஒரு ஒஃபீஷியல் டிசிஷன் மேற்கொள்ளப்படுது. ரைட், இப்போ எங்களுக்கு அந்த ஹிஃபுல்லா மட்டும் நம்பி தீக்கலாது. நாங்கள் அதை இன்ரைட்டிங் இன் ஃபார்மில் நாங்கள் அதை ஒரு புக்காக எடுப்போம்னு சொல்லிப்பட்டு அப்போ அதுக்கு ஒரு ஜெய்திபுல் சாபித் தலைமையில் ஒரு குரூப் ஒன்று போடப்பட்டு அவர்கள் தான் எழுதின புஸ்தகம் தான் இன்றைக்கு எங்களோட கையில் இருக்குது. எழுதி அது ஆயிஷா நாயிட்டு அப்சா நாயிட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்சா நாயிட்டு பாதுகாப்பாக இருந்தது. பிறகு வந்து உஸ்மான் அலி வந்து அதை 7 அதே மாதிரி 7 காப்பி திரும்ப பண்ணி ஒவ்வொரு அமீருக்கும் அனுப்பினார். அந்த ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு போகும்போது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் உள்ள கவர்னர்மாருக்கு அனுப்பி வச்சார். அந்த ஏரியாவில் குர்ஆன் ஓதப்படணும், அதை வச்சு கொடுத்தார். நடிப்பிலே ஓதுவாங்க. அப்ப அவர் கேட்கிறா பாக்குறதுக்கு நீ என்ன தோதுறாங்க. அப்ப சொல்ற அதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை தொடர்லி. அப்ப அதுல அப்ப இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்ததுக்கு பிறகுதான் திரும்ப இஸ்லாத்தை ஏற்கிறார். அதுக்கு பிறகு தான் இப்ப தொடையில தானே இவருக்கு இவரும் பார்க்கல, அது பார்க்க கொடுக்கல அவங்க. அதுக்கு பிறகுதான் அந்த முஸ்லிம் தொடையில இல்லையா? இல்ல அது அந்த சந்தர்ப்பத்தில் நடந்தது இஸ்லாத்துல ஏர்லி இன்சிடென்ட். பிறகு வரும்போது பிறகு திரும்ப குர்ஆன் ஹதீஸ்ல வந்த விளக்கங்கள், அதுக்கு பிறகு நடந்த இன்சிடென்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுக்கு நடக்கலையா? அப்சானாயிர ஒரு முடிவு தான் அந்த இடத்துல நடக்குது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் வரத்துல இப்ப இன்றைக்கு நவீன காலத்துல அதுக்கு சில மாற்று பத்துவாக கொடுக்கப்பட்டிருக்கு. படிக்கணும் வராது குர்ஆனை படிக்கணும். உண்மையிலே அவருக்கு இஸ்லாத்தை விலகி கொள்றதுக்காக படிக்கணும்னா எந்த ஃபார்ம்ல கொடுக்குறேன் அப்படி சில பத்துவாக்கள் அது சம்பந்தமா புறவு வரக்கூடிய அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ப வந்துருக்கு. இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா ஏதோ ஒரு ஃபார்ம்ல அந்த இடத்துல இந்த வகை எழுதப்பட்டிருந்ததுன்றதுக்கு அது ஒரு ப்ரூஃபாக எடுக்கலாம். இப்போ இதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்படி ஓதி காண்பிச்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயிட்ட போய் விஷயத்தை சொல்றார். பயந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் 2 முறை வகை வந்த நேரமும் நபி அவர்கள் கடுமையாக பயந்து அந்த சந்தர்ப்பம் அந்த காய்ச்சல் வந்து நடுங்குற அளவுக்கு அவருக்கு அது ஒரு ஷாக். போகச்சல போறார், தஸ்ஸிர் என்ன போத்துங்கட்டு தான் போறார்.
அதுக்கு அதோட வரக்கூடிய 2 சூறா வருதானே, யா இவள் முத்தசிர் என்று வரும், யா இவள் முஸ்ஸாமில். 2 என்னடா 2 போத்திட்டிக்கிறாள். முத்தசிர்னாலும் போத்திட்டிக்கிறாள், முஸ்ஸாமில்னாலும் போத்திட்டிக்கிறாள். அப்ப என்னண்டா இந்த வகை இறங்கிறதுக்கு போறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போத்துங்க என்ன தண்ணி ஊத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு காய்ச்சல் கடுமையான ஒரு இன்சிடென்ட் தான் வகை இறங்கின இன்சிடென்ட். 2-3 சந்தர்ப்பம் ஆரம்பத்தில் இருந்தது. புற கொஞ்சம் நோமலாக இருக்குது, எல்லாருக்கு அடாப்ட் ஆகும்போது நோமலாக தானே. அப்ப இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போனதுக்கு பிறகு கதீஜா நாயகி முதலாக காம் பண்றாரு. கதீஜா நாயகி சொல்றா, ரைட் இப்படி ஒன்று நீங்க பயப்படுற அளவுக்கு இப்படி ஒன்று வந்தீங்கன்னா ஒன்றும் அல்லாஹ் தஆலா அவங்கள அப்ப அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிப்ரீல் தான் கிளம்பி காண்றாரு. ஓ அதுதான் நீங்க பாந்திப்பாரு. கதீஜா நாயகி வந்து ரைட் இப்படி ஒன்று நடந்திருந்தா நீங்க ஒரு நாளும் இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. காரணம் என்னன்னா ஒரு லிஸ்ட்டை அப்படி சொல்லிட்டு போறாரு, நீங்க சாதிக்கா இருக்கிறீங்க, நீங்க அமீனா இருக்கிறீங்க, நாங்க அந்த இதை முன்னுக்கு ஒரு ஹதீஸ்ல பார்த்தோம், கஷ்டப்படுற ஆட்களுக்கு நீங்க உதவி செய்றீங்க. அதாவது அதை சொல்ற எப்படி ஒரு ஆளோட சுமையை நீங்க சுமந்துட்டு போறீங்க இன்னொரு ஆளுக்காக. விருந்தாளிகள் வந்து உபசரிக்கிறீங்க, மிக நல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கிறீங்க. அப்ப இதனால நீங்க நினைச்சிருவாங்க இது அல்லாஹ்தால உங்களை பழி வாங்குற ஒரு விஷயம் இல்லை, இதுல வேற ஏதாவது ஒரு காரணம் தெரிஞ்ச ஒரு ஆட்டு நாங்கள் போய் கேட்போம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சீராவில் என்ன வருது, ஒரு ஒரு வைஃப்ட என்ன அவட பர்சனாலிட்டி வெளியே ஆறுவரிடம் பண்ணு ஒரு துன்பம் பண்ணோட வரும்போது அதனாலதான் கதீஜா நாயகி கதீஜா நாயகி மரணிச்ச சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ் அவ்வளவு கவலைப்பட்டதுக்கான காரணங்களும் இல்லை. அதாவது இந்த ஷையபத்னி ஹூது அஹவாத்துஹான்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவார். என்னன்னா கதீஜா நாயகி மரணிச்ச பீரியட்ல அவ அபு தாலிப் அவங்கள மரணிக்கிறாங்க. சூரத்துல் ஹூத் இறங்குற சந்தர்ப்பம் இந்த பீரியட்ல இறங்கின சூரத்துல் ஹூத். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற சூரத்துல் ஹூத் வந்து இறங்கி இந்த பீரியட் வந்து என்ன தெளிவன் ஆகிட்டு ஷையபத்னின்னா இந்த முடியெல்லாம் பழுக்க வச்சுட்டு அந்த அளவு கஷ்டப்படுத்துச்சு அந்த பீரியட். காரணம் என்ன, கதீஜா நாயகி இழப்பு வந்து அந்த அளவு ஒரு கஷ்டமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்துரு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதாவது காரணம் இதுதான், ஒரு பிரச்சனையோட வரும்போது இவனுக்கு வரத்தான ஒரு மணி செல்லாமல் இதெல்லாம் நீ எல்லாம் இப்படி நெகட்டிவா யோசிக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, இதில் ஒன்றும் இல்லை. காம் பண்ணிட்டு கூல் பண்ணிட்டு நீங்கள் இங்கே இப்படி நாங்கள் ஒரு ஆட்டை போயிட்டு கேட்போம். எங்க சாட்சி ஆகிறார் அவர்கிட்ட போய் கேட்போம், யார் வரக்க பற்றி எப்படும் நோ சார். அப்போ உடனே வாங்க போகும்போது அவர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட இப்படி விஷயத்துனா அவர் சொல்ல ரைட் எல்லாத்தையும் சொல்லுங்க, எனக்கு ஸ்டார்ட்லேருந்து சொல்லுங்கிறது ரசூலுல்லாஹ் விளம்பரப்படுத்துறாரு. இப்படித்தான் நடந்துச்சு, இப்படி வந்துச்சு ஓதச்சினால எனக்கு ஓத தெரியாது கட்டி பிடிச்சார், மூச்செடுக்க இயலாத அளவுக்கு என்ன கட்டி பிடிச்சாருன்னு சொல்லுவார் ரசூலுல்லாஹ். அந்த அளவு இறுக கட்டி பிடிச்சார். அப்படி 2 தாக்கு நடந்துச்சு, எனக்கு ஓதலன்னு எந்த ஃபேஸ்ல வந்து ஜிப்ரீல் சார் அது சொல்லல. உண்மையான உருவத்துல வந்த என்ன உருவம் வந்து உருவம் எப்படின்னு வந்து வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு இதுல அமர்ந்து இதுல ஃபர்ஸ்ட் டைம் அப்படி காணக்குள்ள எப்படியான ஒரு மனசு வரும். உருவம் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அந்த அவ்வளோ பெரிய உயரம், வானத்துக்கும் பூமிக்கும் இருக்குது. ஒரு இதில் உட்கார்ந்து இருக்கிறது, ஊஞ்சல் மாதிரி ஒரு இதில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் காண்றது. கனவுல காண்றது இது வாரத்துக்கு முதல் கனவுன்னு சொல்றேன். அதுதானே ரூயா சாதிக்காது எந்த ரூபம் அதான் விளங்கப்படுத்திடுது. ரெண்டு முறை வந்து மனிதனா மனுஷனா வந்ததா இல்ல, அவருடைய சொந்த ஊர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொந்த ஊர் அல்ல அரசன்.
இறக்க இருந்ததை சொல்லிட்டு வேற எதுவும் சில சந்தர்ப்பத்துல மனிதனா வந்து சும்மா தெரியாத ஒரு வழிபோக்கர் மாதிரி வந்து பேசிக்கொண்டு போறது அப்ப நாங்க பள்ளியில வந்து அதுவும் எந்த ஒரு மனித உருவம் அவர் போனது போறதான் சொல்ற. பள்ளிக்கு வரேன் அப்ப இப்ப இவர் அவர்கிட்ட விலகப்படுகிறதுக்கு பிறகு அவர் எல்லாம் கேட்டுச்சுன்னு இப்ப பயப்படுறதுக்கு கொண்டு போயிட்ட வந்திக்கிறவன் நாமூசுல் அக்பர் அப்படியே சொல்ற. நாமூசுல் அக்பர் ஜிப்ரீல் அலைக்கு ஒரு பேர், இன்னொரு பேர் தான் அது நாமூசுல் அக்பர். அப்ப வந்திக்கிறவர் நாமூசுல் அக்பர் ஹுவ ஜிப்ரீல் என்றார். அவர் ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறார். இவர் வஹி வேதங்களை கொடுக்கறதுக்கு ஜிப்ரீல் தான் பொறுப்பு, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அந்த அப்பாயிண்டட் மலக்கு அவர் தான். இதுக்கு முன்னுக்கு மூசா நபி அடுத்தடுத்த இஞ்சில வருது தானே. அப்ப இவர் சொல்றாரு இதுக்கு முன்னுக்கு வந்த அதைத்தான் அடுத்த சொல்றாரு, இதுக்கு முன்னுக்கு வந்த நபிமார்களுக்கு எல்லாருக்கும் தோன்றியவர் தான் இவர். இவர் தான் உங்களுக்கும் வந்திருக்கிறார் சொல்லி போட்டு பாசிட்டிவா அப்படி காம் பண்ணி போட்டு அடுத்த சொல்றார், அடுத்து ரெடியாகுங்கோ சமூகம் உங்களை விரட்டும் அவர் சொல்றாரு. ஓ அடுத்த நீங்க எதிர்ப்பை சந்திப்பீங்க உங்களோட சமூகத்துல. மொத்தக்கே சொல்றாரு. அந்த இடத்துல நாங்க படிக்க வேண்டியது தெரியுமா, ஏதாவது ஒரு விஷயம் ஒரு உண்மையா இருந்தா அதை அழகான முறையில சொல்லணும். பாசிட்டிவா சொல்லி அடுத்த நெகட்டிவா சொல்லி ஆனா எல்லா உண்மையும் தெளிவா சொல்லணும், மறைக்கப்படாது. அவரோட மனசுன்னு வந்துருமே வந்திர சிச்சுவேஷன் யோசிங்களே. அவ்வளோ பயந்து நடுங்கி காய்ச்சலோட வந்தீரர் வந்து அவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட் அவருக்கும் தெரியும் ரைட் வஹி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நபியா வந்துட்டீங்க, இதுக்கு முன்னுக்கு சொல்லப்பட்ட வேதங்களில் சொல்லப்பட்ட அகமத் தான் நீங்க. அப்போ உங்களுக்கு இப்போ வஹி வர ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறார். அடுத்தவங்களோட சமூகம் உங்களை அடிக்கும். ரசூல்லா கேட்குறார் என்ன சமூகம் விரட்டுமா அவன் முஹ்ரிஜிய நான் நல்ல ஆளாக தான் நீண்டிருந்தீங்க, நான் செய்யாத நல்ல வேலையா, நான் செய்யாத வெளிக்காட்டாத நல்ல பண்பா, இந்த சமூகத்துக்காக தான் நான் அவ்வளோ செஞ்சேன், கவுத்தலோட கல்லை தூக்கி வைக்கிறது என்னிடத்த தான் முடிவு எடுத்தாங்கன்னு இந்த அளவு ரெஸ்பெக்ட் பண்ண சமூகம் என்ன தூக்கி விரட்டுவாங்களான்னு கட்டாயமாக இந்த சமூகம் விரட்டு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு உள்ள நபிமார்களுக்கெல்லாம் வந்த மாதிரி உங்களுக்கும் சமூகத்திலிருந்து எதிர்ப்பு வரும் சொல்றாங்க. அதை சொல்ல காரணம் என்னன்னா அதுக்கு முன்னுக்கு வந்த நபிமார்கள்ல பலருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அடி வாங்கிட்டு தான் போயிருக்கு. நூஹ் நபி எடுக்கல, நூஹ் நபிக்கு நடக்காத இழிவுகளா அல்லது கஷ்டங்களா? மூசா நபி வருத்தப்படுறார், இப்ராஹிம் நபி, நும்ரூதுடைய இப்படி ஒவ்வொரு நபியும் எடுத்து பார்த்தோம்னாலே அந்த நபி அந்த சமூகத்துல குறிப்பா ரசூலா வந்தால்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல அவங்களோட விஷயத்தை கொண்டு போன நபிமார்களோட வரலாறு சில கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த சமூகத்துல எப்பியர் ஆகி ஃபர்ஸ்ட்டுக்கு திருத்த வார இருக்கக்கூடியவங்க அது கடுமையான என்ன நெகட்டிவ் ரிப்ளை தான் சமூகத்துல கிடைச்சிது. எனவே அது மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். சென்ன மாதிரி கிடைக்கிறது அப்புறம் சென்ன மாதிரி அவ்வளோ ரிப்ளையும் கிடைக்கும். இதுல என்னடா வரகாவத்தை கூட நாவப்படும் தெளிவா இதுதான் இருக்குது, இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும். பயனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி ஒரு உண்மையை சென்னத்தால் என்ன நடக்கும்? அடுத்த மாதிரி சொல்லி அனுப்பி எப்படி நடந்தீங்க? ஓ நல்ல விஷயம் தான் போங்கன்னு சொல்லி ஃபுல் ஹோப்படாக வந்திருக்கணும். இல்லை ஐனே ஒரு என்ன ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தானே, அடே இப்படியும் நடக்குமா, இப்படி செஞ்சா இப்படி நடக்குமாட்டா. அப்போ ரசூல்லா வந்து அதை ஒரே அடியே எழும்பி எல்லாருக்கும் நான் அறிவிக்கல, ரைட் நான் தான் நபி எனக்கு வந்துக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி நபியை அறிவிக்கல. அப்போ நபி என்ன செய்யறார், ஒரு ரிவர்ஸ் கியர் வந்து வருது வந்து ஃபர்ஸ்ட் 3 years வந்து சொல்லலை, இது பப்ளிக்காக சொல்லலை, நெருக்கமான ஆள்களுக்கு மட்டும் சொல்லிட்டு கிடைச்சிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகிறான் 3 years. வரக்கத் இப்போ இதை பார்க்கணும், புதிதாக ஒரு கான்செப்டை கொண்டு வந்து போடக்கல, புதிதாக ஒரு விஷயம் சொல்லக்கல. இதில் அது
என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் தானே. சக்ஸஸ்ஃபுல்லாக கூட நாங்கள் இப்போ இன்றைக்கு என்ன எங்களோட அகாடமிக் வேர்டில் சொல்லணும்னா ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்னு செய்யணும். எந்த ஒரு ஒர்க் ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்னு செய்வோம் தானே. என்ன நலவு பொல்லாப்பு ஷார்ட் மாதிரி ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன, அப்படி ஒரு ஸ்டடி ஒன்று செஞ்சு கொடுத்தான்னு ஒரு ஏதாவது ஒரு பிளான் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அது மாதிரி இது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட போகுது. அந்த இடத்துல வர கற்றுக்கணுன்னா கூட ஒரு ஸ்டடி ஒன்று கொடுக்குறாரு. ஓகே, இதுதான் பாசிட்டிவ், இதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த். இது ஆனால் இப்படியான ஒரு த்ரெட் இருக்குது. அந்த த்ரெட் வரும்போது அதை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டில் தான் நடக்குது. அடுத்த ஸ்டெப் நடக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் நாங்கள் ஃபவுண்டேஷனை லே பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போடுவோம். இப்போ முக்கியமான ஆட்களுக்கு அவங்களோட ஸ்டாத்துக்கு எடுத்து ஒரு 3 வருஷத்துக்கான போராட்டத்துக்கு பிறகு தான் குர்ஆன்ல இறங்குறது என்ன, ஃபர்ஸ்ட் த பிமா தோணும் அவங்களுக்கு இறங்கினதை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்க. அதுக்கு பிறகு சஃபா மலைக்கு என்ன சம்பவம் வரும். சஃபா மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது தானே, பின்னால் ஒரு படையில் வரணும் நம்புறீங்களா? அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்ற அந்த வேர்டை சொல்கிறாங்க. அதுவரையும் தெரியாது இவர் வஹி வந்த விஷயம். அதனால் அர்த்தம் அதுவரையும் அபூ ஜஹலுக்கு தெரியாது வஹி வந்துகிற விஷயம். அப்போ அந்த அளவு ரகசியமாக அது பேணப்படுச்சு. அப்போ அந்த இடத்துல அது எக்ஸ்ப்ளோர் ஆகும், வெளியே டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, வரக்காத்து இப்படி நாவலும் அப்படி சொல்கிறார், அவங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்குது, ஆனால் இப்படி ஒரு த்ரெட் இருக்குது. ஆனால் நான் இருந்தேன்டா, நான் இருந்தேன் சொன்ன அந்த இடத்துல, அதுவரை அந்த சந்தர்ப்பத்தில் நான் இருந்தேன்டா, நான் என்ன 100% நான் உங்களை பாதுகாக்கிறதுக்காக தாரேன். அதையும் சொல்கிறேன். ஒரு இந்த வேர்டுகள் எதிர்ப்பார் உண்மையிலே வரக்கத்தை பண்ணாலும் 14 மவுத் அது போகிறோம். அவர் எக்ஸப்ட் பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே அந்த ஜாஹிலியா இவங்களோட மார்க்கத்தை பின்பற்றல. அவர் அந்த அவருக்கு கிடைச்ச அந்த ஈசா நபியுடைய மார்க்கத்தோட நீக்கிறார். இஞ்சிலோட இருக்கிறார் தான் வரக்கத்து பண்ணாங்க. அவங்கள ஹனீஃபுன்னு சொல்கிறேன், ஹனீஃபுன்ற அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஜுதுஅன் நான் பயப்படுறேன் உங்களுக்காக, ஆனால் நான் இருந்தால் 100% நான் உங்களுக்கு தருவேன், உங்களோட இருப்பேன். பையன் என்ன நடக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு சப்போர்ட் ஒன்று இருக்குது. அதான் ஸ்ரீதர் அடிமை. அவரும் சொல்றாரு அந்த விஷயத்தான் சொல்றாரு. என்னன்னா, ஸ்டார்ட்டுக்கே நபி அவர்களுக்கு ஒரு ஹோப் ஒன்று கொடுக்கப்பட்டு அந்த ரியாலிட்டி விளங்கப்படுத்தப்படுது. ஒரு ரியாலிட்டி விளங்கப்படுத்துது. இது இப்படித்தான் வரும், நாங்கள் இருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான சப்போர்ட்டை உருவாகிக்கணும். அப்போ அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸை பாடுபடுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு வஹி இறங்கிதான் சொல்றாங்க. இதான் சஹீஹுல் புகாரில் ஒரு பெரிய ஒரு சம்பவமாக ஆதாரபூர்வமாக ஹதீஜா நாயகி அதை அறிவிக்கிறார். இதுதான் நடந்த. அப்போ இதுதான் முதலாவது வஹி இறங்குற சந்தர்ப்பம். இது இறங்கினதுக்கு பிறகு அடுத்தண்டு வரும்போது எதிர்பார்ப்பிக்கும் தானே, அடுத்தண்டு வரும், அப்படி வரும் ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்குறார். ஆனால் சேர்த்து பீரியட் வரல. அது எவ்வளோ இடத்துல சரியாக மெஷா பண்ணி இல்லை. சில 2-3 வருஷம் என்று சொல்லுவார், சில கொஞ்சம் காலம் வருது, ஒரு சர்டன் டேஸ்ன்னு வருது. அப்போ அது என்னன்றது இல்லை. ஆனால் நபி அவர்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட இவ்வளோ ஒரு த்ரெட் ஒன்று இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நபி அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போட ஈக்கிறார். வரலையா, வரல, நான் திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை காண மாட்டேன், நான் திரும்ப வஹி வராதான். அப்போ என்னன்னா, ஸ்டார்ட்ல இருந்து ஹிரா கோயில் போனதுலேருந்து சமூகத்தை ஒரு மாற்றணும் ஒரு எய்மோண்டோட ரசூலுல்லாஹ் இருந்திருப்பார். இருந்ததுக்கு பிறகு இப்படி நபிமார்களோட வரிசையில் ஒரு ஆளாக தெரிவு செய்யப்பட்டிருந்தது. ஃபர்ஸ்ட் ரெவலேஷனோட வரக்கத்துக்கு அந்த கன்ஃபர்மேஷனோட அது கன்ஃபார்ம் ஆகுது அந்த டீட்டெயில்ஸ். இப்போ என்ன நடக்கும், அதுக்கு பிறகு இந்த இதை செய்யறதுக்கு, இதை முன்கொண்டு போறதுக்கு வந்து கண்டினியூஸ் கைடன்ஸ் தேவை. ஒரு முறை மட்டும் வந்து நின்றா பார்க்கணும், என்னத்தை செய்யற ஒரு ஹோப் உண்டு. என்ன செய்யற, அடுத்த வகை எப்போ வரும், திரும்ப எப்போ நான் இந்த அடுத்த இதை எடுப்பேன், ஒரு
ஒரு ஹோப்பொன்றோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளை ஈவினிங் டைமில் அப்படி பாலைவனத்தில் அங்கெல்லாம் திரி வரும், மலைகள் ஏறுவார், இப்படியெல்லாம் வருது சீராக. இன்றைக்கு வருவாரான்னு பார்த்து கொண்டு இருக்கும்போது 2வது வகை வருது. அதுவும் இதே மாதிரி தான் வந்தது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக பயந்து நடுங்குற அளவுக்கு 2வது இன்சிடென்ட் நடக்குது. அதில் சூரத்துல் முத்தஸிர் முதலாவது 5 வசனங்கள் வருது. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபக்கபிர். 10 மணிக்கா அடுத்த பாதியை நாங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்.